சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரைக்குடி, மானாமதுரை மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு தனித்தனியாக ஒன்-டு-ஒன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் ஒன்-டு-ஒன் ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என்ற முதற்கட்டமாக தொகுதிகளை கணக்கிட்டு அந்த தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். இன்றைய தினம் 103 தொகுதிகள் எங்களுடன் முதலமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் ராமநாதபுரம், மானாமதுரை மற்றும் காரைக்குடி என அந்த 3 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் முதற்கொண்டு தொடர்ச்சியாக ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையை சரி செய்து உடனடியாக அனைவரும் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி, அதாவது எந்த விதத்திலும் அங்கு கோஷ்டி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையுடன் வருகின்ற தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்கள் ஒவ்வொருடமும் கொண்டு செல்லும் வகையில் தொடர்ச்சியாக பிரச்சார பணிகளை இப்போதே முன்னெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் அறிவாலயத்தில் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.